இன்னைக்கு இஸ்லாம் தீவிரவாதமா இருக்கும், இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்து, ஒரு குற்றச்சாட்டு மீடியாக்களும் சரி, அரசியல் தலைவர்களும் சரி தொடர்ச்சியா அந்த குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன். நான் பிறப்பால ஒரு இந்து, அதுக்கப்புறம் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றி இப்ப நான் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த 9 வருஷத்துல என்னை எவனும் போய் தீவிரவாதம் பண்ணு, அடுத்தவனை கொலை செய்யி, அடுத்தவன் கூடிய கெடுன்னு ஒரு இடத்துலயும் என்ன சொல்றதே கிடையாது. அதே போல இந்த 9 ஆண்டுகள் நான் இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்களை பார்த்து பூரிப்பு போயிருக்கிறேன். சார், என்னடா நமக்கு இவ்வளவு லேட்டா இஸ்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த குற்றச்சாட்டுகள் இவர்கள் வைக்கிறார்கள் என்றால் இது திட்டமிடப்பட்டு இஸ்லாத்தின் மீது வெறுப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இவங்க இதை பரப்பிட்டு இருக்காங்க. திருமறை திருக்குறளில் இறைவன் சொல்கிறார், பூமியில் ஒரு மனிதரை வாழ வைத்தவர் பூமியில் உள்ள ஒவ்வொருவரையும் வாழ வைத்தவர் போலாவார், பூமியில் ஒரு மனிதரை கொலை செய்தவர் பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதரும் கொலை செய்தவர் போலாவார் என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்லாம் மதம் ஒருபோதும் தீவிரவாதத்தை ஆதரிக்கவில்லை, ஆதரிக்காது.